தேவன் அழுதார். அத்தியாயம் 5. பாடுபடும் இரட்சகரும் பாடுபடும் கிறிஸ்தவரும். பாவத்தின் பயங்கரமான விளைவுகளை மனுக்குலம் தன் வாழ்நாளில் கற்றுக்கொண்டாலும் கூட தேவனுடைய ராஜ்யம் வெற்றி பெறும் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? குறைந்தபட்சம் பெரும்பாலானவர்கள் தேவ சாயலில் உறுதிப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் நித்திய சமாதானத்திலும் இசைவிலும் மகிழ்ச்சியிலும் வாழ்வார்கள் என்பதற்கான நிச்சயம் எங்கே இருக்கிறது? இயேசுவே நமக்கான அந்த நிச்சயமாய் இருக்கிறார். அவரே தேவனுடைய ராஜ்யத்தில் முழு மனுக்குலத்தையும் ஆசீர்வதிக்கப் போகிற புதிய உடன்படிக்கையாகிய விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார். எபிரேயர் 7:22. அந்த ராஜ்யத்தில் ராஜாவாகவும் பிரதான ஆசாரியனாகவும் நியாயாதிபதியாகவும் இருக்கப் போகிற அவருடைய நாமமே அதிசயமானவர் என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்படுத்துதல் 20:6, யோவான் 5:22, ஏசாயா 9:6. ஆம், இயேசுவே அதிசயமானவராக வெற்றி சிறப்பார். இயேசு ஏன் பாடுபட்டார்? இயேசுவானவர் இறுதியில் மரணத்திலிருந்து மனுக்குலத்தை விடுவிக்கப் போகிற தம்முடைய பரிபூர்ண மனித ஜீவனை விலைக்கிரயமாக செலுத்தினதோடு கூட அவர் உயிரோடு இருந்த நாட்களில் தன் சகல மனுஷருடைய கரங்களில் பாடுகளை அனுபவித்தார். இதன் மூலமாக அவரால் அவர்களின் ஒவ்வொரு தேவைகளிலும் அவர்களோடு அனுதாபம் கொள்ள முடிந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவின் பாடுகளை முன்னறிவித்திருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தோருமாய் இருந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். லூக்கா 53:3-5 வரை. எனவே எபிரேயர் 4:15 இயேசு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று நமக்கு சொல்லுகிறது. இயேசு பாவிகளோடு தொடர்பில் இருந்ததால் நெருக்கப்படுவதற்கு தம்மை தொடர்ந்து உட்படுத்தி கொண்டார். தம்முடைய சொந்த பலத்தை செலவழித்தே பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் இயேசு மற்றவர்களை குணமாக்கினார். குருடரை, முடவரை, செவிடரை, குஷ்டரோகிகளை அவர் குணப்படுத்தும் போது அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டதாக மார்க் 5:30 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடியவராக இருப்பதற்காக அவர் தம்முடைய சொந்த பலத்தை செலவழித்தார், பயன்படுத்தினார். கூடுதலாக இயேசு பரிகாசம் செய்யப்பட்டார். அவர் தன்னுடைய சக மனுஷருடைய கரங்களில் கொடுமையையும் வன்முறையையும் அனுபவித்து இறுதியில் மரணத்தையும் பெற்றுக்கொண்டார். ஒரு யூதனாக ரோமருடைய இன வெறுப்பையும் அவர் ருசி பார்த்தார். அவர் ஏழ்மையானவராக, கடுந்தொழில் செய்பவராக, முக்கியமற்றவராக இருப்பதற்கு தம்மை உட்படுத்தி கொண்டார். மனதுருக்கம் நிறைந்திருந்த அவரது இருதயமானது மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும், சரீர பிணியாளிகளுக்காகவும், முடவருக்காகவும், செவிடருக்காகவும், குருடருக்காகவும் இரக்கம் கொண்டது. ஏனெனில் அதன் மூலமாக இயேசுவால் தேவனுடைய ராஜ்யத்தில் மனுக்குலத்திற்கு என்னென்ன பாடங்கள் தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே
அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாயிருக்கிறான். எபிரேயர் 5:2. இயேசு இந்த உலகத்தின் நோய்களையெல்லாம் தம்முடைய தோள்களில் சுமந்தார். மெய்யாகவே அவரால் அறியாமையில் இருப்பவர்கள் மீதும் வழி தவறி சென்றவர்கள் மீதும் மனதுருக்கம் கொள்ள முடியும். ஈடுபலியை கொடுத்து தான் மீட்டு கொண்டவர்களை எப்படி சீர்பொருத்துவது என்பது அவருக்கு தெரியும். உங்களின் உன்னத அழைப்பு. இயேசு மரணமடைந்து 2000 வருடங்களாகின்றன. மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தை அமைப்பதில் ஏன் இவ்வளவு நீண்ட தாமதம் என்ற கேள்வி இயற்கையாகவே எழுகிறது. வேதாகமம் முழுவதும் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது. இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் துவக்கி தேவன் இந்த உலகத்தை மனமாற்றம் செய்ய இன்னும் முயற்சிக்கவில்லை என்பதே காரியமாகும். இம்மட்டும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு சிலரிடம் மட்டுமே தேவன் தொடர்பு கொண்டு வருகிறார் என்று வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. கிறிஸ்துவின் பின்னடியார்கள் சிறு மந்தை என்று அழைக்கப்படுகிறார்கள். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். லூக்கா 12:32. தேவன் எண்ணிக்கையில் சிலரை மட்டுமே அழைக்கிறார். மனுக்குலத்தின் ஒவ்வொரு குணாதிசய வகையிலிருந்தும் பிரதிநிதிகளாகிய சிலர் கிறிஸ்துவின் சபை அங்கமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டு வருகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் சபை, சர்ச் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தைக்கான அர்த்தம் கால்டு அவுட் ஒன்ஸ், அழைக்கப்பட்டவர்கள் என்பதாகும். சபையின் இந்த விசேஷித்த அழைப்பு அல்லது தெரிந்து கொள்ளப்படுதல் என்றால் என்ன? தெரிந்தெடுத்தல் என்றால் என்ன? கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் மனுக்குலத்தின் நியாயாதிபதிகளாகவும் ஆசாரியராகவும் ராஜாக்களாகவும் பற்பல ஊழியம் செய்வதற்கு கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். எப்பேற்பட்ட ஓர் உயரிய கணம்! முதலில் இது குறித்து நமது விசுவாசம் தடுமாற்றம் அடையும். ஆனால் இந்த விஷயத்தில் வேத வாக்கியங்கள் தெளிவாக இருக்கின்றன. 1 கொரிந்தியர் 6:2 பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று கூறுகிறது. 1 பேதுரு 2:9 கிறிஸ்தவர்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருப்பதற்காக அழைக்கப்படுகிறார்கள் என்பதை காண்பிக்கின்றது. அதேபோல் நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருப்பதற்கும் பூமியிலே அரசாளுவதற்கும் தேவனால் அழைக்கப்பட்டுள்ளோம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 மற்றும் 5:10 ஆகிய வசனங்கள் தெரிவிக்கின்றன. கிறிஸ்தவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 தெரிவிக்கின்றது. நியாயாதிபதிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள் எப்பேற்பட்ட ஓர் ஊழியத்திற்கு கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டுள்ளார்கள். அதே சமயம் இந்த ஊழிய பணியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கிறிஸ்தவன் என்னே ஒரு மிகவும் கடுமையான பயிற்சி பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஞானிகள் அநேகர் இல்லை. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். 1 கொரிந்தியர் 1:26 முதல் 29 வரை. பெரும்பாலும் தேவன் உலக தரத்தின்படி பெரியவர்களாய் இருப்பவர்களை புறந்தள்ளி
மனுக்குலத்திலிருந்து சாதாரணமானவர்களையே சிறு மந்தையாக இருப்பதற்கு கூட்டி சேர்த்து வருகிறார். இது எப்படி உள்ளவைகளை அவமாக்கும்? மனித வரலாறு முழுவதும் மனித ஞானமானது அறிவார்ந்த மனிதர்களால் தத்துவங்களையும் அரசியல் மற்றும் அல்லது பொருளாதார கோட்பாடுகளையும் உருவாக்கி இருந்தாலும் மனிதன் மனுக்குலத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் தோல்வியை அடைந்துள்ளான். வரலாற்றின் ஒவ்வொரு பக்கமும் மனிதன் சக மனிதனை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தியிருப்பதையே பதிவு செய்துள்ளன. தவறு அந்த கோட்பாடுகளில் இல்லை, மாறாக மனிதனுடைய சுயநலமுள்ள இருதயமே காரணமாக இருக்கிறது. மனிதன் பாவத்தில் பிறந்து துர்க்குணத்தில் உருவானவன். சங்கீதம் 51:5 என்கிற வேதாகம போதனையை வரலாறும் உறுதி செய்கிறது. 20ஆம் நூற்றாண்டு பெரும் எதிர்பார்ப்புகளுடன் ஆரம்பமாகியது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வாயிலாக அந்த சொர்க்க பூமி நிலையை அடைந்து விடுவோம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்தோ பரிதாபம், இந்த நூற்றாண்டு ஏமாற்றத்துடன் முடிவடைகிறது. கம்யூனிசம் தோல்வி அடைந்தது. முதலாளித்துவம் திவாலடையும் விளிம்பில் காணப்படுகிறது. முன்பு இல்லாத அளவிற்கு இள வயதினரின் தற்கொலைகள், கெட்ட பழக்கங்கள், போதை பழக்கங்கள், ஒழுங்கீனமான செயல்கள் முதலியன தன்னையே அழித்து கொள்ளும் நாகரிகத்தின் அடையாளங்களாக இருக்கின்றன. இதற்கிடையில் பூமியும் மாசுபாடு காரணமாக பாழாகி கொண்டிருக்கின்றன. 5 பில்லியனுக்கு 500 கோடி மேற்பட்ட மக்கள் சுயத்தை மட்டுமே சிந்திப்பவர்களாக இருக்கும்போது வேறு எதனை எதிர்பார்க்க முடியும்? இப்படியாக கர்த்தர் உள்ளவைகளை அவமாக்கி இருக்கிறார். மனித முயற்சிகள் அனைத்தும் பயனற்ற தன்மையுடையவை என்பதை மனித வரலாறு நிரூபித்துள்ளது. எந்த மாம்சீக மனிதனாலும் தேவனுடைய முன்னிலையில் தன்னை மகிமைப்படுத்த முடியாது. எல்லா மனுஷரின் தனிப்பட்ட அல்லது ஒட்டுமொத்த நோய்களுக்கும் தீர்வு தன்னிடம் உள்ளது என்று பெருமைப்படக்கூடிய ஒரு ஜனாதிபதியாவது, பிரதமராவது, அரசியல்வாதியாவது அல்லது யாதொரு மனிதனாவது இருக்கிறாரா? கிடையாது. புரிந்து கொள்ளும் ஓர் இருதயம். ஆனால் தீர்வுகளுக்காக மனித பலத்தை நம்பக்கூடாது என்பதை சீக்கிரமே கற்றுக்கொண்ட சிலர் இருக்கின்றனர். அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் மீதுள்ள விசுவாசத்தின் வாயிலாக தேவனுடைய ராஜ்யம் மனித நோய்களுக்கு முழுமையான தீர்வு தரும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் இயேசுவை தங்களின் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தம் முழுமையாக அர்ப்பணமும் செய்துள்ளார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் நியாயாதிபதிகளாகவும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் ஊழியம் செய்ய அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனுஷருக்கு நேரிடுகிற துன்பங்களில் தங்களுக்கான பங்கினை இம்மாதிரியான கிறிஸ்தவரும் பகிர்ந்து கொள்கின்றனர். 1 கொரிந்தியர் 10:13. மனுக்குலத்தில் பெரும்பாலானோர் இந்த வாழ்க்கையின் துன்பங்களினால் கசப்புணர்ச்சிக்கு ஆளாகியோ அல்லது மனம் கடினப்பட்டோ காணப்பட்டாலும் அர்ப்பணிப்புக்குள் வந்த கிறிஸ்தவருக்கோ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருக்கின்றது. பிலிப்பியர் 4:7. துன்பம் என்பது கர்த்தர் தங்களில் இரக்கம் உணர்வுள்ள புரிந்து கொள்ளும் ஓர் இருதயத்தை வளர்ச்சியுறச் செய்வதற்கு இடமளிக்கும் ஒரு காரியம் என்பதை அவர்கள் விசுவாசம் உணர்ந்து கொள்ளும். கணவன், மனைவி, பெற்றோர், குழந்தை என தாங்கள் நேசித்த ஒருவரை இழப்பது அவர்களை மனதளவில் பாதிப்படைய செய்யும். முடங்கி போவது, பார்வையை இழப்பது, கேட்கும் திறனை இழப்பது போன்ற உடல் ரீதியான பாதிப்புகள் ஒருவரை மனித குடும்பத்தின் கண்டுகொள்ளப்படாத அங்கத்தினனாக மாறச் செய்திடும். போதைக்கு அடிமையானவர்களையும் மதுபான பிரியரையும்
மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களையும் சிலரே புரிந்து கொள்வார்கள். முன்பின் தெரியாத அல்லது அன்புக்குரிய ஒருவரால் செய்யப்பட்ட மன ரீதியான அல்லது உடல் ரீதியான கொடுமையினால் ஏற்பட்ட தழும்புகளும் ஒருபுறம் காணப்படுகின்றன. பொருளாதார ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு அதை காட்டிலும் கொடுமையான வேறொன்று இருக்க முடியாது. அப்புறம் தனிமை இருக்கிறது. எந்த மனித கரத்தாலும் உதவ முடியாத தனிமையின் அந்தகாரத்தை சிலர் அனுபவித்திருப்பார்கள். அர்ப்பணிப்புக்குள் வந்த கிறிஸ்தவர்களையோ தேவனுடைய ஆவியானது நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சாயலுக்கு மறுரூபமாக்கி வருகின்ற அதே சமயம் இந்த பல்வேறு அனுபவங்கள் அவர்களுக்கு பொறுமையுடன் சகிக்கக்கூடிய விசேஷமான ஒரு வாய்ப்பையும் தருகின்றன. 1 பேதுரு 1:7, 2 கொரிந்தியர் 4:16 முதல் 18 முடிய. பாவம் வாசம் செய்யும் மாம்சத்தையும் அதன் நாட்டங்களையும் ஒடுக்கி கீழ்ப்படுத்துவதற்கான போராட்டம்தான் மிக முக்கியமானதாய் இருக்கின்றது. இவை உள்ளான போராட்டங்களாக இருக்கின்றன. 2 கொரிந்தியர் 7:5, 10:4 முதல் 6, எபிரேயர் 12:4. தன்னுடைய சொந்த விழுந்து போன மாம்சத்திற்கு எதிராக ஒரு கிறிஸ்தவன் செய்யும் போராட்டமானது மனுஷருடைய இருதயத்தில் வேரூன்றி இருக்கும் பாவத்தை குறித்து பரிவிரக்கம் காட்டவும் அவற்றை புரிந்து கொள்ளவும் அவனுக்கு உதவிடும். ஓர் ஆசாரியன் என்பவன் தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான். எபிரேயர் 5:2. மதுவுக்கு அடிமையானதிலிருந்து மீண்டு வருவதற்கு உதவி வருகிற சுய உதவி குழுவாகிய உயரிய வேலையை கொண்டு இதனை விளக்கிடலாம். அந்த சிகிச்சையின் முக்கியமானபடி என்னவெனில், உதவி நாடி புதிதாக வரும் மதுவுக்கு அடிமையாகி இருப்பவருக்கு ஏற்கனவே மதுவுக்கு அடிமையானதிலிருந்து விடுதலை பெற்ற ஒருவரை நியமிப்பார்கள். மதுவினால் பாதிக்கப்பட்டவர்களால் யாரோ ஒருவரிடமிருந்து எளிதாக உதவியையோ அறிவுரையையோ ஏற்றுக்கொள்ள இயலாது. இதே மாதிரியான அனுபவத்தை ஏற்கனவே அனுபவித்திராத ஒருவனால் எவ்வாறு அந்த நபரின் வேதனையை, மன அழுத்தத்தை, விரக்தியை புரிந்து கொள்ள முடியும்? மதுவுக்கு அடிமையான ஒருவன் இன்னொரு முன்னாள் மதுவுக்கு அடிமையானவனின் உதவியை எளிதாக ஏற்றுக்கொள்வான். ஏனென்றால் அந்த நபரால் தன் வேதனையை புரிந்து கொள்ள முடியும் என்பதே அவனுக்கு தெரியும். மதுவிலிருந்து ஏற்கனவே விடுபட்டவனோ புதிதாக வந்தவனிடம் வேண்டிக் கொள்ளவும் அவனை ஊக்கப்படுத்தவும் மதுவிலிருந்து விடுதலை அடைவச் செய்வதற்கு தேவையான ஆலோசனையை எடுத்துரைக்கவும் எப்போதும் தயாராக இருப்பான். மதுவிற்கு அடிமையானவனை புனரமைப்பதற்கு ஏற்கனவே அந்த பழக்கத்தில் இருந்து விடுபட்ட ஒருவர் தேவைப்படுகிறார். சங்கீதம் 51:13 இந்த கொள்கையை அழகாக சித்தரிக்கின்றது. இயேசுவின் பின்னடியார்கள் ஒரு காலத்தில் பாவிகளாகவும் பாதகராகவும் குற்றம் செய்தவர்களாகவும் இருந்தபடியால் அவர்களால் ராஜ்யத்தில் தங்களுக்கு இருக்கும் பணியை குறித்து பின்வருமாறு சொல்லுவார்கள். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். கடைசியாக கிறிஸ்துவின் வருகையின் போது சபையார் அவரோடு இணைந்து அவருடைய ராஜ்யத்தின் மகிமையில் பங்கடைவார்கள். அவரைப் போலவே 1 யோவான் 3:2 அவர்களும் மனதுருக்கமுள்ள ஆசாரியர்களாகவும் புரிதலுள்ள நியாயாதிபதிகளாகவும் கருணைமிக்க ராஜாக்களாகவும் இருப்பார்கள். வெளிப்படுத்துதல் 20:6, 1 கொரிந்தியர் 6:2 ஒட்டுமொத்தமாக அவர்கள் பாவ நோயுற்றும் மன ரீதியாக உருக்குலைந்தும் உணர்ச்சி ரீதியாக காயப்பட்டும் உடல் ரீதியாக சிதைந்தும் காணப்படுகிற உலக மனுக்குலத்தை
முழுமையாக புரிந்து கொள்வார்கள். அத்தியாயம் 6. தேவன் இப்போது உலகத்தை மனமாற்றம் செய்ய முயற்சிக்கவில்லை. இயேசுவின் இரண்டாம் வருகையோடு நித்திய வாழ்விற்கான வாய்ப்பு முடிந்துவிடும் என்று சிலர் நம்புகிறார்கள். ஆனால் அது சத்தியம் கிடையாது. பொதுவான வார்த்தைகளாகிய எல்லோரும், ஆல் மற்றும் ஒவ்வொருவரும், எவ்வரி ஆகிய இரண்டுமே வேதாகமத்தில் மிக முக்கியமான வார்த்தைகளாக இருக்கின்றன. லூக்கா சுவிசேஷம் 2:10 இயேசுவின் பிறப்பை பற்றி அறிவித்த தேவதூதன், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கூறினார். அதே அதிகாரத்தில் வசனங்கள் 30 மற்றும் 31 ஆகியன சகல ஜனங்களுக்குமான இரட்சிப்பை பற்றி பேசுகின்றன. 1 தீமோத்தேயு 4:10 வசனமானது தேவனை எல்லா மனுஷருக்கும் இரட்சகர் என்று பேசுகின்றது. எல்லாருக்காகவும் இயேசு மரித்தார் என்பதற்கு பின்னுள்ள எளிய நியாயத்தை 1 கொரிந்தியர் 15:22 வசனத்தில் காண்கிறோம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதேபோல ரோமர் 5:18 வசனமும், ஒரே ஆதாமின் மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே கிறிஸ்துவின் நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று என்று காட்டுகிறது. மனுபுத்திரர் இன்னும் பிறவாமல் தன் அறையில் காணப்பட்ட போதுதான் தகப்பன் ஆதாம் பாவம் செய்தார். ஆகையால் எல்லாரும் பாவத்தில் பிறந்து துர்க்குணத்தில் உருவானவர்கள் என்பதால் சங்கீதம் 51:5 அவர்கள் மரணத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். அனுபவமின்மையால் ஆதாம் கீழ்ப்படியாமல் போவார் என்பதை பிதாவாகிய தேவன் முன்கூட்டியே அறிந்திருந்தார். இப்படியாக ஆதாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பே கிறிஸ்துவின் இரத்தம்தான் நமக்கு மீட்பு தரும் என்பது முன் குறிக்கப்பட்டது என்று 1 பேதுரு 1:19-20 ஆகிய வசனங்கள் தெரிவிக்கின்றன. ஆதாமுக்குள் எல்லோரும் இழந்து தொலைந்து போயிருந்ததால் இயேசு தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க வேண்டியிருந்தது. எபிரேயர் 2:9. யோவான் 1:7 வசனமானது தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் என்று குறிப்பிடுகிறது. யோவான் 1:9 வசனமானது இயேசுவை பற்றி உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று கூறுகிறது. இது எப்படி முடியும்? இயேசு வாழ்ந்த காலத்திற்கு முன்பே அநேக ஜனங்கள் ஏற்கனவே மரித்திருந்தார்களே. அவர்கள் அந்த மெய்யான ஒளியை பார்த்ததில்லையே. இயேசுவின் பெயரை கூட அவர்கள் கேட்டது இல்லை. இயேசுவின் மரணம் துவக்கி பல கோடி ஜனங்கள் நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே கட்டளையிடப்பட்ட ஒரே நாமமாகிய அவருடைய நாமத்தை குறித்து ஒருபோதும் கேள்விப்படாமலேயே மரித்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 4:12. நீங்கள் வேதாகமத்தை விசுவாசிக்கும் கிறிஸ்தவன் என்றால் அறியாமையினால் ஒருவரும் மீட்பு அடைவது இல்லை. மாறாக இயேசுவை தங்களுடைய மீட்பராக விசுவாசிப்பவர்கள் மாத்திரமே இரட்சிப்படைவார்கள் என்பதை அறிந்திருப்பீர்கள். ஆனால் இது ஒரு முரண்பாடாக இங்கு தெரிகிறது. இதற்கான விடை 1 தீமோத்தேயு 2:6 வசனத்தில் காணப்படுகிறது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில்
விளங்கி வருகிறது. இது இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார் என்பதை விளக்கும் எளிய வாக்கியமாக இருக்கிறது. இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார் என்றால் ஏன் அந்த எல்லாரும் அவருடைய நற்செய்தியை கேட்கும் வாய்ப்பை பெறவில்லை? ஏற்ற காலத்தில் என்ற சொற்றொடர்தான் இசைவை கொடுக்கின்றது. ஆங்கிலத்தில் டைம் காலம் என்பதற்கான கிரேக்க வார்த்தை பன்மையை குறிப்பதாக இருக்கிறது. அதாவது டைம்ஸ் காலங்கள் என்பதாகும். புதிய ஏற்பாட்டிற்கான அகராதி எல்லாருக்குமான மீட்கும் பொருளாக இயேசு இருக்கிறார் என்ற அறிவானது ஏற்ற காலங்களில் சாட்சியாக விளங்கப் போகிறது. கிறிஸ்தவ யுகம் என்பது சபையாக இருப்பதற்காக தேவன் அழைத்து கொண்டிருப்பவர்களுக்கான ஏற்ற காலமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சி மற்ற எல்லா ஜனங்களும் புரிந்து கொள்வதற்கான ஏற்ற காலமாக இருக்கப் போகிறது. இயேசுவின் நாமத்தை எல்லாரும் கேட்கும் காலம் இப்போது கிடையாது. கிறிஸ்துவின் 1ஆம் வருகைக்கும் 2ஆம் வருகைக்கும் இடையில் உள்ள மக்களில் யாரையும் மனமாற்றம் செய்ய தேவன் முயற்சிக்கவில்லை. ஒருவேளை அவர் அப்படி செய்திருந்தால் அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். கிறிஸ்து மரித்து ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு பின்பும் கூட உலகின் மொத்த ஜனத்தொகையில் 1/3 குறைவாகவே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். உண்மை என்னவெனில் சுவிசேஷம் நற்செய்தி உலகிற்கு சாட்சியாக அறிவிக்கப்பட மாத்திரமே செய்யும். மாறாக இந்த யுகம் முடிவதற்குள் எல்லாரும் மனமாற்றம் அடைய மாட்டார்கள் என்பதை இயேசு முன்கூட்டியே தெரிவித்திருந்தார். இப்போது தேவன் இந்த உலகத்தை மனமாற்றம் செய்ய முயற்சிக்கவில்லை என்பதற்கு மார்க்கு 4:11-12 ஆகிய வசனங்கள் குறிப்பாக தெரிவிக்கின்றன. இயேசு தம்முடைய சீடர்களிடம் தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்று கூறினார். இந்த வேத வாக்கியத்தை நன்கு சிந்தித்து பாருங்கள். இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார் என்றால் பலரும் வேதாகமத்தை புரிந்து கொண்டு அதன் மூலமாக மனமாற்றம் அடைந்து தங்களது பாவங்கள் மன்னிக்கப் பெறுவதற்கு ஏதுவல்லாத வகையில் தேவன் ஏன் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும்? வேதாகமம் தொடர்ச்சியான பகுத்தறிவு நியாய கூற்றுகள் அடங்கிய பாடக புத்தக அமைப்பில் முறையில் எழுதப்படவில்லை. பலர் மனமாற்றம் அடைந்து தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருப்பதற்காக தேவன் வேதாகமத்தை ஊமை பாஷையிலும் அடையாள பாஷையிலும் எழுதி வைத்திருக்கிறார். அதனால்தான் ஏறக்குறைய 250 கிறிஸ்தவ சபை பிரிவுகளும் வேதாகமத்தை பற்றிய பல வகையான விளக்கங்களும் காணப்படுகின்றன. தேவன் இன்னும் உலகத்தை மனமாற்றம் செய்ய முயற்சிக்கவில்லை. மாறாக இப்போது சிறு மந்தையை மாத்திரமே அழைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இப்போது வேதாகமத்தை புரிந்து கொண்டால் மாத்திரமே மனுஷரால் நித்திய வாழ்வு என்ற நிலையை அடைய முடியும் என்று இருந்தால் நமது அன்பின் தேவன் 1 யோவான் 4:8 நிச்சயம் வேதாகமத்தை எளிதாகவும் தெளிவாகவும் நாம் எல்லாரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் தந்திருப்பாரே. அப்போஸ்தலர் 15:14-17 வரையிலான வசனங்கள் தேவன் புறஜாதிகளில் நின்று எல்லாரையும் மனமாற்றம் செய்வதற்காக அல்லாமல் மாறாக தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளினார். அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில் மற்ற எஞ்சிய மனுஷரும்
என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து, 2ஆம் வருகையில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அதிலே பழுதாய்ப் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்றன. ஆம், இயேசுவின் மரணம் துவக்கி தேவன் முழு மனுக்குலத்தை மனமாற்றும் பணியை செய்யாமல் மாறாக தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும் அல்லது அழைக்கும் பணியையே செய்து வருகிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த அழைப்பில் இல்லாத எஞ்சிய மனுஷர் யாவருக்கும் கர்த்தரை நாடுவதற்கான அவர்களுக்குரிய வாய்ப்பு கொடுக்கப்படும். அதேபோல் 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை, கிரேக்க பாஷையில் துல்லியமான அறிவு அடையவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று கூறுகிறது. இது அறிவை அடைவதற்கு முன்பாகவே வரும் ஓர் இரட்சிப்பாகும். இயேசுவின் எல்லாருக்குமான மீட்கும் பொருளானது 1 தீமோத்தேயு 2:6 ஆதாமுக்குள்ளாக மரித்த எல்லாரும் ஆதாமின் மரணத்திலிருந்து இரட்சிக்கப்படுவார்கள் என்று உறுதியளிக்கிறது. 1 தீமோத்தேயு 2:6 வருகிற மீட்கப்படும் எல்லாரும் என்பது யோவான் 5:28-29 வருகிற தங்களது பிரேத குழிகளிலிருந்து புறப்படுகிற அனைவரும் என்பதற்கு இணையாக உள்ளது. இயேசு இந்த எல்லாரையும் 2 வகுப்பாராக பிரிக்கிறார்: நன்மை செய்தவர்கள் மற்றும் தீமை செய்தவர்கள். நன்மை செய்தவர்கள் உயிர்த்தெழுதலில் இயேசுவோடு இணைந்திருக்கும் சபையை குறிக்கிறது. தீமை செய்தவர்கள் என்பது மனுக்குலத்தின் எஞ்சிய அனைவரையும் குறிக்கிறது. இவர்கள் ஆக்கினையை, சோதனையை, கிரேக்க வார்த்தை கிரைசிஸ், அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக புறப்படுவார்கள். கிரேக்க வார்த்தையாகிய கிரைசிஸ் என்பது ஆங்கில வார்த்தையாகிய நெருக்கடி என்னும் பொருளுடையதாக இருக்கிறது. நெருக்கடி என்பது ஒரு சூழ்நிலை நல்ல திருப்பத்தையும் எடுக்கலாம் அல்லது மோசமான திருப்பத்தையும் எடுக்கலாம் என்பது மாதிரியான ஒரு தருணத்தை குறிக்கிறது. பெரும்பாலான உலகத்தாருக்கு இந்த நெருக்கடி அல்லது தகுதி காண்பதற்கான நேரம், காலம் தேவனுடைய ராஜ்யத்தில் கொடுக்கப்படும். ஆமென்.